சமுதாயம் நினைக்கும், the second generation will think, what are these people going to do with this type of thing? We are living in a modern world. Okay, this is something 100 years ago. This was the traditional way of telling stories. Even before the cinema came, the bioscope, we call it bioscope. The cinema came. This is the way they convey the messages in villages or even towns, because there was no other way of telling stories. ஆகவே சில நூற்றாண்டுகள் முன்பாகவே சினிமா துறை வருவதற்கு முன்பாக இப்படித்தான் செய்திகளை சமுதாயத்திற்கு சொன்னார்கள். ஆகையினாலே ஒரு நல்ல தமிழிலே தமிழுக்கும் அமுதன் பேர். அப்ப தமிழ் மக்கள்லாம் ஒரு கைதட்டு கொடுங்க பார்ப்போம். நான் ரொம்ப தமிழ் விரும்பி, ஆகினாலே தமிழ் மொழியிலே பாரம்பரியத்தை மறக்காமல் ஒரு சிறு பகுதியை பாரம்பரியமாக இந்த விழுப்பாட்டு நிகழ்ச்சியை உங்களுக்கு தருவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். வில்லு குடும்பத்தினர் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். ஹெலன் அண்ட் குழுவினரை நாம் கரம் தட்டி வரவேற்கலாம். இன்றைக்கு இவர்கள் சொல்ல போகின்ற ஒரு காரியம் எங்களுடைய பரிசுத்த வேதத்தில் உள்ள ஒரு உண்மை சம்பவம் ஒன்றினை பகுத்து வழங்குகிறார்கள். இதற்கு ஒரு தலைப்பு வைப்போமானால், இயேசுவை பார்க்க மரத்தில் ஏறியவன். உங்கள் கரங்கள் தட்டு. தந்தனத்தோ சொல்லியே வெள்ளினில் பாட வெள்ளினில் பாட எங்கள் முன்னே வந்தருள் செய்ய சுனாதா. தந்தனத்தோ சொல்லியே வெள்ளினில் பாட வெள்ளினில் பாட எங்கள் முன்னே வந்தருள் செய்ய சுனாதா. வணக்கம். எங்கள் வில்லு குடும்பத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். முதலில் இறை வணக்கம் செலுத்தி வில்லு பாட்டை தொடருவோம். கும்பிடுகிறேன் நான் சொல்ல போறீங்கள். இன்றைக்கு கிறிஸ்துமஸ் திருவிழா. ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் கதையா சொல்ல போறேன். சூப்பர் சூப்பர். போய் கதைகளை கேட்டு கேட்டு கால் ரெண்டு நோ உண்மை சம்பவத்தை சொல்லுங்க கேட்போம். இவாக்கு கதையோட நல்லா கேட்டு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. சரி சொல்றேன் கேளுங்க. யோர்தான் பள்ளத்தாக்கின் அருகிலே எரிகோ என்ற ஒரு இடம் உண்டு. இயேசு அதை கடந்து பிரயாணம் போகிறார். அந்த பிரயாணத்தில் துதியினால் இடிந்து விழுந்தது அந்த இடம் தானே? கரெக்ட். நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்களே. வருகிறார் என்றால் எப்போதும் திரளான ஜனக்கூட்டம் அவரை தொடர்ந்து வரும். ஏனென்றால் அவர் இரக்கமுள்ள ஆண்டவர். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள்
தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். தேடுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இப்படி ஒரு அன்பான ஆண்டவர் வருகிறார் என்று எல்லாருமே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதனை சகேயு என்ற ஒருவனும் கேள்விப்படுகிறான். சகைக்குவா? யார் அந்த மனிதன்? அவ யார் என்று சொன்னால் நான் சொல்றேன் கேளுங்க. அரசாங்கத்தில் வேலை செய்பவன், வரி வாங்குவதில் பெரிய தலைவன். அரசாங்கத்தில் வேலை செய்பவன், வரி வாங்குவதில் பெரிய தலைவன். யார் என்று பார்க்க மாட்டான், இரட்டிப்பாய் வரி கேட்பான். யார் என்று பார்க்க மாட்டான், இரட்டிப்பாய் வரி கேட்பான். எல்லாமே பணம்தான், எல்லாமே பணம்தான், எல்லாமே பணம்தான். சகேயு ஒரு பெரிய செல்வந்தன், சம்பளத்துக்கு மேலாக கிம்பளமும் வாங்குபவர். கிம்பளம் அதனால என்ன? அது உங்களுக்கு விளங்காதா? சாயா பாச அப்படி இல்ல, கம்பளத்துக்கு அடியால வாங்குறது தான் கிம்பளம். அதுக்கு இப்படி ஒரு பேர் இருக்குதோ? இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரிஞ்சுட்டேன். இவனிடத்தில் பணம், பதவி, செல்வாக்கு எல்லாமே இருந்தாலும் மனசுல கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லாம இருந்தான். இன்றைக்கு மாதிரி தான் அன்றைக்கு இருந்தது. இப்ப சுவிஸ்ல 40 விதமானோர் மன நிம்மதி இல்லாமல் டிப்ரெஷன். டிப்ரெஷனா? அப்படின்னு என்னது? இது தெரியாதா ஜான் உங்களுக்கு? டிப்ரெஷன்டா புருஷன் பக்கத்துல இருந்தாலே டிப்ரெஷன் தான். சரியான வழியில நடக்காம மன போன போக்கில வாழ்ந்தால் பின்னால பாதிக்கும். ஆமாக்கா, நீங்க சொல்றது 100% உண்மை. ஏன்னு சொன்னா நானும் ஒரு காலத்துல நான் உன்னதென நினைத்தேன், இன்று மனம் போல் அலைந்து திரிந்தேன். பணந்தான் உன்னதென நினைத்தேன், எந்தன் மனம் போல் அலைந்து திரிந்தேன். நிம்மதி இழந்தே நடுவினவானே, யாரால் உன்னை விடுவாரோ, யாரால் உன்னை விடுவாரோ. பாவம். சரியான வேதனை தான். இப்படி மனம் குலைந்து வாழ்க்கையை வெறுத்து வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த போதுதான் இயேசு வருகிறார் என்று சகேயு கேள்விப்படுகிறான். நல்ல செய்தி தான் அவர் கேள்விப்படுகிறார். இப்போ அவனோட மனதுல ஒரு எண்ணம் தோன்றுகிறது. என்னன்னா இயேசுவிடம் வெளியிருக்கலாம் என்ற எண்ணம் வந்ததோ? நோ நோ, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க விரும்பினான். எப்படி? வெரி குட். கொஞ்சம் பொறுங்க, எங்களுக்கும் அந்த இயேசுவை பத்தி கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன் ப்ளீஸ். எனக்கு தெரியும். அவர் யூத மத தலைவர் என்ன மாமா சொல்லியிருக்கிறார். ஐயோ ஐயோ, எனக்கு பிடிக்கும் மாமா மாமான்னு சொல்லி கூட மாமாக்கு எல்லாம் தெரியுமோ? கூட மாப்பாண்டா மோகனாண்டு அப்பாவோ? பார்த்தீங்களே, நீங்கள் புடையாடங்கி கொண்டீர்கள். நான் சொன்னது என்ற தாய் மாமன். அப்படியா? இப்படிதான் பலரும் தவறாக நினைக்கிறார்கள். நான் கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன், இப்போ கேளுங்க. பாவத்தின் தவித்திடும் பாவி என்னை தன்னுடைய ரத்தம் சிந்தி மீட்டிட அவதரித்தார். ஒளி தெரியா ஆட்டை போல தடுமாறி நிற்கையிலே தோளின் மேல் சுமந்து செல்லும் நன்மேய்ப்பர் அவரல்லவோ. அருமை. கேட்கும் போது உள்ளம் மகிழ்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் சொல்வதை கொஞ்சம் ஞாபகமா வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு எல்லாம் நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும்.
இயேசு கிறிஸ்து பாவிகளை மீட்கவே பிறந்தார். இயேசு கிறிஸ்து பிணியாளிகளுக்கு வைத்தியன். இயேசு கிறிஸ்து அன்பின் சொரூபம். இயேசுவே வழி. இயேசுவே சத்தியம். இயேசுவே ஜீவன். கொஞ்சம் போங்கோ. இயேசு கிறிஸ்து அன்பின் சொரூபம் மட்டும் சொன்னீங்களே, அது என்னென்ன வடிவ விளங்கப்படுத்துமாவோ? சொல்றேன் கேளுங்க. யூதர்கள் ஒரு முறை விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஒரு பெண்ணை அவரிடம் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். இவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று எமது சட்டம் சொல்லுகிறது என்றார்கள். ஐயோ பாவம். அப்போ அன்பின் தெய்வம் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை எறியுங்கள் என்றார். அப்படி நான் பகல் இருந்தார்களோ? இல்ல, ஒருவருமே எரியல. எல்லாரும் கற்களை கீழே போட்டுவிட்டு போய்விட்டார்கள். அப்படியானால் எல்லோரும் தாங்கள் பாவியல் தான் என்று மனச்சாட்சியில குதப்பட்டிருக்கிறார்கள். ஆமா, நீங்க சொல்றது சரிதான். பின்ன என்ன நடந்தது? அப்போ இயேசு சொல்றாரு, நானும் உன்னை குற்றவாளியாக தீர்ப்பதில்லை, நீ போ, இனிமே பாவம் செய்யாதே என்று அவளை அனுப்பிவிடுகிறார். பலராலும் குற்றச்சாட்டி கல்லெறியும் முயற்சித்த பெண்ணை காப்பாற்றியது மகத்தான தெய்வீக அன்பு. மகத்தான தெய்வீக அன்பு. ஆமா, அந்த தெய்வீக அன்பு தான் நம்ம பைபிள் முழுக்க வாசிக்கிறோம். எப்படின்னா, அள்ள அள்ள குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெரியாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, அள்ள அள்ள குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெரியாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு. சரி சரி அக்கா, நீங்க சகையோட கதையை சொல்லுங்க கேட்போம். சரி, கதையை தொடர்றேன் கேளுங்க. இயேசுவை பார்க்க விரும்பிய சகேயுவால் அவரை பார்க்க முடியவில்லை. ஏன், என்ன பிரச்சனை அவருக்கு? இவாக்கு அது கூட தெரியாது, அவருக்கு கண் தெரியாது, பார்க்க முடியலன்னா கேட்டவன் அவருக்கு கண் தெரியாது, இது மட்டும் தெரியாது அவருக்கு. அப்படி இல்ல, சகேயு உள்ள நடந்தபடியால அந்த திரளான ஜனக்கூட்டத்தின் மத்தியில அவர் பார்க்க முடியல. அப்படி என்ன ராஜசங்கமா இல்லையோ? என்ன சொல்ல, கையை கட்டினது வாய்க்கிட்டே இல்லை, எல்லாம் தலைவீதிதான். இப்படி நீங்க நினைக்கிற மாதிரி விதி என்று நினைச்சிட்டு சகேயு துக்கமா போகல. அப்படியோ? அப்ப என்ன செய்தார் அவர்? அப்போ ஜனக்கூட்டத்தின் மத்தியில வேகமாய் ஓடினார். முன்னாலே நின்று கொண்டிருந்த ஒரு காட்டுத்தி மரத்தின் மேல் வேகமாய் ஏறி இயேசுவை பார்க்கிறான். அப்படியா? பெரிய அதிகாரி, பணக்காரன், வெட்கப்படாமல் அப்படி செய்திருக்கிறாரு. ஆச்சரியம்தான். பின்ன சமுதாயம் என்ன நினைக்கும் போது அவர் கவலைப்படலையோ? சகேயு அத்தி மரத்தின் மேலிருந்து இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிறார். இயேசு மெதுவாக நடந்து மரத்தின் அருகிலே வருகிறார். இப்போதான் ஆச்சரியமான, யாருமே எதிர்பார்க்காத ஒரு காரியம் நடக்குது. ஆச்சரியமானதா? யாருமே எதிர்பார்க்காததா? அது என்னது? இயேசு மரத்தடியில் நின்றார். அண்ணாந்து பார்த்து, சகேயுவே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். சகேயுவே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். தங்க வேண்டும், தங்க வேண்டும், நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். தங்க வேண்டும், தங்க வேண்டும், நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். அட, அடிச்சது நக்கு. சகையை எதிர்பார்க்காமல் நடந்தது. ஆமாம், பேர் சொல்லி அழைக்கிறாரே, எல்லாருக்கும் ஆச்சரியம்தான்.
சகேயுவுக்கு சொல்ல முடியாத மகிழ்ச்சி. சகேயு என்ன சொன்ன தெரியுமா? என்ன சொன்னார்? ஆண்டவரே, என் சொத்துகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அநியாயமாய் வாங்கினவனிடத்தில் 4 மடங்கு திரும்ப செலுத்துகிறேன் என்றார். 4 மடங்கா? ஆமா, நம்ப முடியாத மனமாற்றம் இது. ஆமா, சரியா சொன்னீங்க. இயேசு ஒருவனை தொடும்போது உண்டாவது மனதில் மாற்றம். இது மதம் மாற்றம் அல்ல, மாற்றம் அல்ல, இது மனமாற்றம். மனமாற்றம். ஆம், இன்றைக்கு மக்களுடைய மனதில் தான் பல குழப்பங்களும் நிம்மதி இல்லாத வாழ்க்கையும். கவிஞர் கண்ணதாசன் இப்படி எழுதினார்: இமயம் வரைக்கும் என் பெயர் தெரியும், குமரி கடலும் என் குணம் சொல்லி ஆடும், ஆயினும் என்ன மனிதனே அமைதியை தேடி அலைகின்றேன். என்ன ஆச்சரியம்! உலக பிரசித்தி பெற்ற கவிஞர் கண்ணதாசனே அமைதியை தேடி அலைகிறேன் என்று எழுதியிருக்கிறாரே. அதே மாதிரிதான் சகேயுவும் எல்லாமே இருந்தும் மனதுல நிம்மதி இல்லாம அமைதியை தேடி அலைந்தான். பேர் சொல்லி இயேசு கூப்பிட்ட உடனே அவனுக்குள்ள ஒரு பெரிய விடுதலை. விடுதலை 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 எனக்கு விடுதலை 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 எனக்கு விடுதலை 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 பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, விடுதலை 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 எனக்கு விடுதலை விடுதலை விடுதலை. பாவியான என் வீட்டுக்கு இயேசு வருகிறாரே என்ற போது அவருடைய அன்பு சகேயுவை முற்றாக மாற்றி போட்டது. உடனே இயேசு இப்படி சொல்கிறார். என்ன சொல்லுகிறார்? மனிதன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே நான் வந்தேன். நானே வழி, நானே வழி, நானே சத்தியம், நானே சத்தியம், நானே ஜீவன் என்றார். நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன், நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். ஏழை கோலமதாய் தொழுவத்தில் அன்று பிறந்தார். கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு முன் என்று சரித்திரத்தையே எழுத வைத்தார். இன்று நம் உள்ளங்களிலும் பிறக்க இடமளித்தால் நமது வாழ்வும் மாறும், நமது வாழ்வு மாறும், புது வாழ்வு மலரும். புது வாழ்வு மலரும். ஹாப்பி கிறிஸ்துமஸ் என்று சந்தோஷமா சொல்லலாம். சந்தோஷமா சொல்லலாம். சந்தோஷமே சந்தோஷமே இயேசுவினாலே, இன்று போல சந்தோஷமே எங்கும் இல்லையே. சந்தோஷமே சந்தோஷமே இயேசுவினாலே, இங்கு போல சந்தோஷமே எங்கும் இல்லையே. இயேசுவோடு பேசுவதே நமக்கு சந்தோஷம், இயேசுவோடு இருப்பதுவே நமக்கு சந்தோஷம், இயேசுவோடு பேசுவதே நமக்கு சந்தோஷம், இயேசுவோடு இருப்பதுவே நமக்கு சந்தோஷம். அவரும் நாமும் அவரில் இருந்து விட்டாலே, வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமே இன்பமயமே. Happy, 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 happy Christmas. 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 இதுவரைக்கும் எங்களுடைய பாடல்களையும் கதைகளையும் பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் வில்லு குடும்பத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் நத்தார் தின நல்வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறோம். நன்றி.